எல்லாருக்கும் குட் டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹைதராபாத் பிரியாணி தான். நல்லா இருந்துங்க, அடிப்பொலியாக இருந்துச்சு. என்ன மிஸ்டேக்குனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம பண்ணுற தப்பே என்னன்னு தெரில. எல்லோரும் பண்ணக்கூடியதான், சகஜமாக பண்ணக்கூடியதான். ஒன்றில் உப்பு அள்ளி போடுவோம், இல்லைன்னா உப்பே இல்லாமல் செஞ்சுருவோம். அப்படி தானே? எனக்கு இன்றைக்கி லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்துச்சு. இந்த வீக்காக இருப்பாங்க இல்லையா, அதாவது ஆடி மாதம் வந்தால் 30 நாளும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஏறும். அதாவது ஹெல்த்து கம்மியாக நம்ம என்ன ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வீக்காக இருக்கிறவங்க இந்த ஆடி மாதம் நிறைய தானியங்கள், நல்ல உளுந்தஞ்சோறு, களி, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, கோழி, மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல சூப்பு எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை எடுங்க. அது அப்படியே உடம்புல ஏறும்னு சொல்லுவாங்க. அந்த ஹெல்த்து, அந்த சத்து உடம்புக்கு கிடைக்கும். பலகீனமான பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க, ஜீரணமும் ஆகும், நல்ல ஹெல்த்தும் கிடைக்கும். ஆடி மாதம் அது ஸ்பெஷல். ஆடி அருதி வருதில்ல, ஆடி அரிக்கு உளுந்தஞ்சோடும், ஆடி அருதிக்கு உளுந்தஞ்சோறு, சம்மந்தி, சால மீன் அவியல், முட்டை அவியல், அதுக்கப்புறமா தயிர் எல்லாம் வச்சு அடிப்பொலியாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதான் ஆடி அருதி. ஆடி அமாவாசையும் ஸ்பெஷல், அப்படி தானே? ஆடி அமாவாசைக்கு நல்ல வடப்பாயசத்தோட சாப்பாடு. பெரியவங்களுக்கு நம்மளுடைய இறந்தவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் நல்லா செமையாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.